விமான விபத்தில் சிக்கியவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி எண்களை இங்கிலாந்தும் அறிவித்திருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய பயணிகள் 53 பேர் வரை இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் எத்தனை பேர் காயம், எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்ற விவரம் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. விமானம் கிளம்பியதனுடைய அடிப்படையில், இந்த போர்டிங் பாஸினுடைய அடிப்படையில் 53 பேர் இந்த விமானத்தில் இங்கிலாந்து பயணிகள் இருந்தாங்க. 169 பேர் வரை இந்திய பயணிகள் இருந்தாங்க. 7 பேர் போர்ச்சுகீசியர்கள் அப்படின்ற ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பெறுகிறது. 230 பயணிகளில் 53 பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள். அவங்க குஜராத்திலிருந்து கிளம்பி சென்றார்கள் அப்படின்றத பார்க்குறோம். விமானம் விபத்துக்குள்ளான இடத்துல முதல்கட்ட மீட்புக்காக மீட்பு படையினர், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பக்கத்தில் இந்த ஃபயர் சர்வீஸ் சார்ந்தவர்கள் ஏற்கனவே அந்த தீயை அணைத்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்குறோம். திரு பிரபுகாந்தி ஒன்றை குறிப்பிட்டார். இது விமானம் விபத்துக்குள்ளானாலும் கூட இது ஒரு மோதல் மாதிரி தான் பார்க்கப்படும். ஏன்னா இது மாதிரி தான் ட்வின் டவரில் நடந்தது. அது திட்டமிடப்பட்டது. ஆனால் இது விபத்து. அதை தான் இந்த காட்சிகள் காட்டுது. கான்கிரீட்டால் உருவாக்கப்பட்ட கட்டிடமே நிலைகுலைந்து உடைந்து சிதறி இருப்பதை இந்த விமானத்துடைய கிராஷ் அப்படின்றது நமக்கு காட்டுது. அதே நேரத்தில் சுற்றி இருந்த பகுதிகளெல்லாம் எரிந்து கரிக்கட்டையாகி இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இதற்கு காரணம் இந்த விமானத்தில் அதிகபட்சமாக 1,29,000 லிட்டர் அளவிலான எரிபொருளை நிரப்ப முடியும் அப்படின்றது கூட இந்த விபத்து இவ்வளவு வீரியமான தீவிரமான விபத்தாக மாறி இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.